ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாத கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்றதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியில இருக்கிறார். புதனும் சுக்கிரனும் அந்த கடக ராசியில இருக்கிறார். அடுத்து 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரகங்கள், முக்கியமாக நகரக்கூடிய இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட பெயர்ச்சியாகி செல்ல போகிறார். கேதுவோட கிரக சேர்க்கை பெற்று, அதாவது கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஜூலை மாதம் புதனாகப்பட்டவர் அதிசார நிவர்த்தி அடைகிறார். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்டா அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி மீண்டும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல அந்த புதனாகப்பட்டவர் அதிசார நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் முழுவதுமே தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசியில இருக்க போறார். அடுத்து மாத கிரகமான, அதாவது கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது 17ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல அந்த மாத கிரகங்களின் நிலவரங்கள். இதை பொறுத்துதான் இந்த மாத பலன்கள், இந்த மாத கிரகங்கள் என்னென்ன ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்த்துட்டு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது சுக்கிரன் ஆகப்பட்டவர் பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்னும் மன உளைச்சல் அப்படின்றது அதிகப்படியாக இருந்துட்டு இருக்கும். மன கவலைகள், அடுத்து தேவையில்லாத குழப்பங்கள், எவ்வளவோ விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லா நடக்குது, எங்களுக்கு மாத்திரம் நல்லாவே நடக்க மாட்டேங்குது, எங்களுடைய ஜென்மம் இந்த ஜென்மம் இப்படியே எங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரியே முடிஞ்சிடுமா அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்துட்டு இருக்குது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் கடந்த 1.5 வருடங்கள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு யுகங்களாக போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் தள்ளுறதே பெரிய விஷயமாக இருக்கு. எந்த இடத்துல இருந்து எந்த பிரச்சனைகள் வரும் தெரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் ஆபத்துகள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய பிரிவு அப்படின்றது இவர்களினுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய பிரிவு பாத்தீங்கன்னா இவர்களால தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பிரிவுகளாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் எல்லா இடத்துலயுமே சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதனால அந்த முடிவுகள் நம்ம எடுத்தது கரெக்டா தப்பா, இல்ல தேவையில்லாம நம்ம அந்த முடிவுகள்ல நம்ம மாட்டிட்டோமா, நம்மளுடைய முடிவுகள்னாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துதா அப்படின்ற மாதிரியாக ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த ஜூலை மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு இடத்துல, அதாவது உங்களுடைய வருமானம் ரீதியான சம்பந்தப்பட்ட இடத்துலயும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்துலயும் கொஞ்சம் சாதகமான பலனை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இனிமே வேலையே கிடைக்காது மேடம், அந்த வேலை கிடைச்சாலும் என்னால அங்க நிலையா இருக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த வேலையில ஒரு சுலபமான ஒரு மாற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேலையில வேலை சுமைகள் அப்படின்றது இருக்குமே தவிர வேலை வாய்ப்புகள் அதுல எந்த விதமான ஒரு தடைகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடையாது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் குடும்பத்தை பிரிந்து இருந்த நபர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு
வருவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு விவாகரத்து வழக்குகள் முடிந்து மறுமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே சமயத்துல பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அந்த பெண்கள் உங்களுக்கு நம்புற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்திட்டு அடுத்து உங்களை அவமானப்படுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பும் காத்துட்டு இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதுல இந்த சுக்கிரன் கேது அப்படின்ற சேர்க்கை இந்த மாதத்துல நடைபெறதுனால உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக சில உறவுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் அந்த உறவுகள்னால அவமானப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால எந்த ஒரு உறவுகளோ எந்த ஒரு நபர்களோ உங்களுக்குள்ள வராங்க, அவர்கள்கிட்ட பர்சனல் வாழ்க்கையை சொல்றீங்க அப்படின்னா அவங்களால நீங்க அவமானப்பட போறீங்கன்றது முழுமையா நீங்களே கணிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த சுக்கிரன் கேது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும், அதுவே மறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தேன்னா இன்னும் 6 மாத காலத்திற்கு அது மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். நீங்க கொடுத்த நேரம் அவர்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அவர்கள் உங்களிடம் வாங்கிய கடனை திரும்ப அடைக்க முடியாமல் சில தொந்தரவுகள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அடுத்து உயர் படிப்புகள்ல ரொம்ப பெரிய அளவுக்கு கவனம் செலுத்த முடியாது. எவ்வளவுதான் நீங்க அடுத்தடுத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க செய்யணும்னு நினைச்சா கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த உயர் படிப்புகள்ல கவனம் செலுத்த முடியாமல் இதனால சில தடைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம். கார்பரேட் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல நீங்க செய்யும் போது அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க சில இடத்துல அசதியாகிறதுக்கு, உடல் பலவீனங்கள் ஏற்படுவதற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அந்த நேரம் பார்த்து அந்த எக்ஸாம் டைம் பார்த்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய சிம்ம ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சில மறைமுகமான ஒரு உறவுகள் லிவிங் டுகெதர் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த இளமை பருவத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான சில பாதிப்புகள் இருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா கேது கடந்து போறார். கடந்து போகும்போது அந்த சுமையை முழுமையாக கொடுத்துட்டு தான் போவார். உங்களுக்கு உண்டான மனவேதனையை முழுமையாக தான் கொடுத்துட்டு போவார். அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதிரியான பழக்கங்கள் ஏதாவது இருக்கு, அதாவது வீட்டுக்கு தெரியாம சில இடத்துல லிவிங் டுகெதரா இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் அதனால சில அவமானங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. இதனால சில வேலை இழப்புகள் அப்படின்றது இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு சலுகைகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த நேரத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். அப்படியே சலுகைகள் கிடைத்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிடும். அத ப்ரொசீட் பண்ணும்போது ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆர்டர்ஸ் அப்படின்றது வராது. அந்த மாதிரியாக அந்த கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத ஒரு குறையாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த மாதிரியான சில நாட்களை நீங்க நகர்ந்துதான் ஆகணும். அதற்கு வேற வழியே கிடையாது. நிறைய தெய்வ பிரார்த்தனைகள் பண்ணுங்க. சங்கடகர சதுர்த்தி பிரார்த்தனைகள் பண்ணுங்க. பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களின் அடிப்படையில், தசாபுத்தி பலன்களின் அடிப்படையில் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்தும் அதை நீங்க யூஸ் பண்ணாம இருப்பீங்க. அதெல்லாம் நீங்க எப்படி சரி பண்றது அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.